ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இது வந்து செப்டம்பர் மாதம் வாரம். இன்றைக்கி வந்து இதெல்லாம் ஹாப்பியாக பாசிட்டிவாக ஆரம்பிப்போம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த வீக்கோட அனலிசிஸ்லாம் பார்ப்போம். எப்படி யூஎஸ்டி, ஜிபிபி யூஎஸ்டிலாம் நம்மளோட ஃபோர்காஸ்ட் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் வந்து ஃபோரெக்ஸ் ஃபேக்ட்ரியில் வந்து நம்ம இந்த வீக்கோட நியூஸஸ்லாம் பார்த்தப்ப இந்த வீக் வந்து மண்டே வந்து ஹாலிடே, இன்றைக்கி ஹாலிடே. அது போக டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடேலாம் வந்து ஒரு நல்ல ஒரு ஹை இம்பாக்ட் நியூஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த வாரம் வந்து நம்ம வந்து ஒரு குட் வால்டிலிட்டி அண்ட் வால்யூம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மார்க்கெட்டில். ஸோ அவங்க வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஹீரோ யூஸ்லி ஆரம்பிச்சிருவோம். ஹீரோ யூஸ்லி ஃபஸ்ட்டு நம்ம வந்து வீக்லி பார்ப்போம். ஸோ வீக்லியில் என்ன இருக்குது? வீக்லியில் வந்து கிளியர் மூவ்மெண்ட் இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு கன்சால்டேஷன் தான் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம டெய்லி பார்ப்போம். ஸோ டெய்லியுமே நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுலேயுமே வந்து ஒரு சைடு வேஸ் தான். இந்த இடத்துல ஒரு சைடு வேஸ். ஸோ நம்ம வந்து 4 ஹவர்ஸில் பார்ப்போம். ஸோ 4 ஹவர்ஸில் வந்துட்டுமே வந்து சைடு வேஸை பிரேக் அவுட் பண்ணுற மாதிரி இருக்குது இன் மை வியூ. இந்த இடத்துல வந்து சைடு வேஸ்லாம் போயிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு ஹை இருக்குது. ஸோ இந்த ஹையெல்லாம் பிரேக் பண்ணிட்டு அதிகபட்சமாக மேலே போகிறதுக்கான சான்ஸ் தான் இருக்குது. நான் இப்போ சப்போஸ் இதை பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே போகுதுன்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு, இந்த ஹைட்டை வந்து ரிப்ளிகேட் பண்ணும். அதாவது இந்த சேம் ஹைட்டை வந்து இல்லை இதோட ஹையாகவே இது பண்ணும். ஸோ நம்மளோட டார்கெட் வந்து இது வரைக்கும் வச்சுக்கலாம். அதே இன்கேஸ் வந்து இந்த சைடு வேஸ்லேயே இந்த வாரம் இருந்துட்டு அதே சைடு வேஸ்லேயே இருந்துட்டு கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா இந்த பாட்டம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம வந்து ரெண்டுத்துக்குமே தயாராக இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து மோஸ்ட்லி பிரேக் அவுட்டில் என்ட்ரி ஆகிறதா இருந்தால் வெயிட் பண்ணுங்கள், ரீட்ரெஸ்மெண்ட்டுக்கு வெயிட் பண்ணுங்கள். ரீட்ரெஸ்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரி ஆகுங்க. இப்போ இதுக்கான சினாரியோ என்னென்னா, சப்போஸ் கீழே ஃபால் ஆச்சுன்னா, பிரேக் அவுட் ஆச்சுன்னா, இது ஒரு சினாரியோ. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஜிபிபி யூஎஸ்டி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வீக்லி பார்ப்போம். ஸோ உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும், ஜிபிபி யூஎஸ்டி, ஹீரோ யூஎஸ்டி வந்து மூவ்மெண்ட் வந்து மோஸ்ட்லி சிமிலராக தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் மூமெண்ட்டில் போயிருக்கு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து ஒரு கன்சல்டேஷன் ஆகிட்டுருக்கு. டெய்லியில் பார்ப்போம். ஸோ டெய்லியில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் தான் போட்டிருக்கு. இதை பார்த்தீங்கன்னா தெரியும். செகண்ட், இந்த இடத்துல ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் தான் போட்டிருக்கு. இந்த ஏரியாவை நம்ம வந்து பிரேக் அவுட் பண்ணணும். இந்த ஏரியா பிரேக் அவுட் பண்ணால் தான் வந்து இந்த ஏரியாவை நம்ம வந்து பிரேக் அவுட் பண்ணணும். இந்த ஏரியாவை பிரேக் அவுட் பண்ணாச்சுன்னா அப்சைடு போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட ரெசிஸ்டன்ஸ். இது பிரேக் அவுட் பண்ணும். ஸோ என்னோடய கணிப்புப்படி மோஸ்ட்லி இது பிரேக் அவுட் ஆகிடும். ஏன்னா வந்து மார்க்கெட் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாலே தெரியும், நல்ல ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட் போயிட்டு அதுக்கப்புறம் பேரிஷ் வந்துட்டு திரும்பி புல்லிஷ். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மேலே போகிறதுக்கான சான்ஸ் தான் இருக்குது மார்க்கெட். ஏன்னா வந்து நல்ல ஒரு கிளியர் கட் அப் ட்ரெண்டில் தான் ஷோ ஆயிருக்கு. ஏன்னா வந்து ஸ்ட்ரக்சர்லாம் பிரேக் பண்ணல. ஸோ இது பிரேக் பண்ணிச்சுன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து ஃபஸ்ட் டார்கெட்டு 137. அதுக்கு மேலே ஹையும் போக வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் வந்து நம்ம இந்த ஹைட்டை மெஷர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, இந்த ஹைட்டை தான் நம்ம மெஷர் பண்ணுறோன்னா இந்த ஹைட்லேருந்து இந்த ஹைட்னா அப்போ இது வரைக்குமே மார்க்கெட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது உடனே போகாது, பொறுமையாக போகும். லைக் 1 month 2 weeks 3 weeks எடுத்துக்கிட்டு தான் போகும். ஸோ இது வந்து ஃபஸ்ட் டார்கெட் வந்து நம்ம தான் இது. செகண்ட் டார்கெட் வந்து அந்த ஹைட் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்து வந்து யூஎஸ்டி கேட். ஸோ யூஎஸ்டி கேட் வந்து நான் ப்ரீவியஸ் டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ வீக்லி பார்ப்போம். ஸோ வீக்லியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து நல்ல ஒரு டவுன்ஃபால் தான் மார்க்கெட்டு. ஃபுல் அண்ட் ஃபுல் டவுன்ஃபால் ஆகிட்டு ரீட்ரெஸ்ட் திருப்பி வந்து டவுன் சைடு வரதுக்கான இது தான் இருக்குது. லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல லாஸ்ட் வீக் வந்து நல்ல ஒரு பேரிஷ் கேண்டில் தான் ஃபார்ம் ஆகிருக்கு. அடுத்து நம்ம டெய்லி வருவோம். ஸோ டெய்லியில் பார்த்தீங்கன்னா மேஜரான இடத்துல இருக்குது. லைக் மேஜரான இடத்துல ஒரு ஃப்ளிப் ஜோனில் தான் இருக்குது. சப்போர்ட் டர்ன்ஸ் ரெசிஸ்டன்ட், தென் ரெசிஸ்டன்ட் டர்ன்ஸ் சப்போர்ட், இந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஏன்னா என்னுடைய கணிப்புப்படி அதிகபட்சம் இது பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. ஏன்னா இது கீழே வந்து இந்த இடத்துல வந்து லிக்விடிட்டி ஏரியா இருக்குது, பேங்க்ஸோட ஸ்டாப் லாஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணிட்டு கீழே வரதுக்கான சான்ஸ் தான் நிறையா இருக்குது. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டு டவுன் ட்ரெண்டு. இந்த இடத்துல வந்து
இந்த ஜோனை டச் பண்ணிட்டு தான் வந்து இது கீழே வந்திருக்கு. ஆக்சுவலாக டெய்லியில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டச் பண்ணி தான் கீழே வந்திருக்கு. 4 ஹவரில் பார்த்தோம்னா நமக்கு இன்னும் கிளியராக விசிபிள் ஆகும். ஸோ 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டு, அப் ட்ரெண்டு, தென் டவுனு, தென் அப்பு. அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ண மாட்டேங்கிறாங்க. இந்த ஸ்ட்ரக்சருக்கு மேலே தான் இருக்கணும், அதை மெயின்டைன் பண்ணாமல் கீழே தான் வந்துட்டு இருக்கு. ஸோ என்னுடைய கணிப்புப்படி அதிகபட்சம் ஃபஸ்ட்டு டார்கெட்டே வந்து இது தான், இந்த டவுன் தான். இது கீழே வச்சுக்கோங்க, ஓகேங்களா? 1.35. அதுக்கு கீழே போனால் கூட வந்து இந்த கீழே இந்த இருக்குங்களே சப்போஸ் ஜோன், அதுக்கு இல்லைனா அடுத்து 1.34 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வீக்லேயோ இல்லை இன்னும் அடுத்த 2 வாரத்தில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்து யூஎஸ்டி ஜேபியை பார்ப்போம். வீக்லி பேக்கு தான். ஸோ யூஎஸ்டி ஜேபியை வந்து நீங்கள் கிளியராக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுவுமே நமக்கு புரிய மாட்டேங்குது. அதாவது வால்யூமும் இல்லை மார்க்கெட்டில். நீங்கள் சொல்ல போனால் இந்த இடத்துல வால்யூமும் இல்லை, ப்ளஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு சைடு வேஸ்லேயே இருக்குது. இப்போ டெய்லியில் பார்ப்போம். மேபி இன்றைக்கி வந்து இப்போ டெய்லியிலையும் பாருங்கப்பா, டெய்லியிலையுமே வந்து ஒரு கிளியர் மூமெண்ட்டே இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் கன்சால்டேஷன்லேயே இருக்குது. 4 ஹவரில் பார்ப்போம். இந்த இடத்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடம். ஸோ என்ன கேட்டிங்கன்னா வந்து இந்த ஜோனில் இருக்கிற வரைக்கும் நீங்கள் ட்ரேட் பண்ணாதீங்க, ஓகேங்களா? சப்போஸ் இந்த ஜோனை பிரேக் அவுட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இது பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்து அதிகபட்சம் மேலே போச்சுன்னா ஓகே இங்கே போகலாம். இல்லை டவுன் வருதுன்னா இங்கே வரலாம். ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் வாட்ச் பண்ணுது. என்னோட இங்கே வைக்கிறதோட நம்ம இந்த இடத்துக்கு வச்சுக்கலாம். இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அப் சைடு பிரேக் அவுட் ஆகிட்டு ரீடெஸ்ட் ஆச்சுன்னா இந்த சைடு இந்த ஹைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டவுன் சைடு பிரேக் அவுட் ஆகிட்டு ரீடெஸ்ட் ஆச்சுன்னா இந்த டவுனுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் வாட்ச் பண்ணி. ஏன்னா வந்து இந்த சைட்வேஸ் மூமெண்ட்டில் வந்து நீங்கள் வந்து ஸ்கேல்பராக இருந்தால் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணலாம். பட் வந்து நீங்கள் வந்து ஒரு டே ட்ரேடராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகும், இல்லை ட்ராப் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ அடுத்து நம்ம ஃபேவரட் கோல்டுக்கு போவோம். ஸோ கோல்டு நான் வீக்லியில் எடுத்திருக்கேன். போன வாரம் வந்து ஒரு சூப்பர் மூமெண்ட், போன வாரம் ஃப்ரைடே வந்து ஒரு நல்ல மூமெண்ட் கொடுத்துருக்கு மார்க்கெட். இப்போயுமே வந்து நல்ல ஒரு அப்சைடில் தான் போயிட்டுருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஸோ மார்க்கெட் வந்து 3497 வரைக்கும் போட்டிருக்கு, ஹை போட்டிருக்கு. ஸோ இந்த வாரம் வந்து ஆல் டைம் ஹை பிரேக் ஆகும் மார்க்கெட். அது வந்து மோஸ்ட்லி வந்து மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டி நிறையா இருக்குது. அவங்க நம்ம டெய்லியிலையும் பார்ப்போம். ஸோ டெய்லியில் வந்து ரொம்ப நாளாக வந்து ஒரு இந்த கன்சல்டேஷன்லேயே இருந்துச்சு, அதாவது வந்து சைடுவேஸ்லேயே இருந்துச்சு. இப்போ தான் நல்ல ஒரு பிரேக் அவுட் ஆகிருக்கு. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதுவுமே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் இதை எடுத்துக்கிட்டா ஃபேக் பிரேக் அவுட் போட்டு திருப்பி உள்ளுக்குள்ளேயே இந்த கன்சல்டேஷன்லேயே ரொம்ப மாதம் இருந்ததுக்கப்புறம் இப்போ திருப்பி பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஆனால் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து 2 சினாரியோ வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு சினாரியோ வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. செகண்ட் சினாரியோ வந்து மேலே போயிட்டு கொஞ்சம் ஃபேக் அவுட் மாதிரி கொடுத்துட்டு திருப்பி கீழே ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் வாட்ச் பண்ணோம். ஸோ இது நீங்கள் இந்த கேனில் பாருங்கள், நல்ல ஒரு மூமெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் ஹாலிடேங்கிறனால இன்றைக்கி நம்ம வந்து கோல்டில் பெருசாக மூமெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து இது தான். இதை வந்து இந்த ஹைக்கு மேலே 3500 சைக்காலஜிக்கல் லெவல் அதை வச்சுக்கலாம். செகண்டுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து நம்ம ஒரு லெட்ஸ் டூ ஒன் திங். நான் ஃபிபனாச்சி எடுக்கிறேன், இங்கேருந்து இங்கே ஃபிபனாச்சி எடுக்கிறேன். ஸோ ஆல்ரெடி ஃபிபனாச்சி லெவலில் தான் இருக்குது. எல்ஸ் இந்த லோலேருந்து எடுத்தால், சப்போஸ் இந்த லோலேருந்து ஃபிபனாச்சி எடுத்தால் ஓகே, இந்த இடத்துல பாருங்கள் மார்க்கெட் கரெக்டாக வந்து 0.5க்கு வந்திருக்கு. ஸோ அங்கே பாருங்கள் கரெக்டாக வந்து அந்த ஹைலைன் நிற்கிது பாருங்கள், டார்கெட்டை தான் ஃபிபனாச்சியோடது. இதை பற்றி வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் தனியாக ஃபிபனாச்சிக்கு ஒரு வீடியோ பண்ணுறேன், அதோட சீக்ரெட்ஸ்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ லெட்ஸ் சி, நமக்கு வந்து இப்போதைக்கு வந்து கிளியர் மூவ்மெண்ட் தெரியல, ஆனால் வந்து அப்சைடுக்கான பாசிபிலிட்டி தான் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம சொல்கிறது வந்து ப்ரைஸ் டிஸ்கவரி ரீஜன் சொல்லுவோம். ப்ரைஸ் டிஸ்கவரினா என்னன்னா இதுக்கு முன்னாடி இந்த ப்ரைஸுக்கு நமக்கு வந்ததே இல்லை, நம்ம ஹிஸ்ட்ரியே கிடையாது இதுக்கு முன்னாடி வந்ததுக்கான. ஸோ அதனால் வந்துட்டு இப்போ வந்துட்டு நம்ம இதுக்கப்புறம் இது மேலே போக தான் போதும், எல்லாருக்கும் தெரியும் கோல்டு மேலே தான் போக தான் போகுதுன்னு. பட் நம்ம வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணோம் நம்ம டே ட்ரேட் பண்ணுறப்ப. ஸோ அடுத்து நம்ம யூஎஸ் ஆயில் பார்ப்போம்.
ஃபஸ்ட்டு வீக்லி பார்ப்போம். ஸோ லாஸ்ட் வீக் என்ன மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு? லாஸ்ட் வீக் ஒரு டோஜி தான் கொடுத்துருக்கு. இந்த ஒரு எதுவுமே இல்லாமல் ஒரு டோஜி கொடுத்துருக்கு. ஸோ டே பார்ப்போம். ஸோ டெய்லியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்ல ஒரு ஃப்ளிப் ஜோனில் தான் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு இங்கேருந்து டவுன் ஃபாலோ ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. 2 சினாரியோ இருக்குது சொல்லலாம். ஒன்று சப்போஸ் இங்கே பிரேக் அவுட் ஆச்சுன்னா மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கீழே இங்கேருந்து திருப்பி ஃபாலோ ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்னுடைய இது கணிப்பு என்னன்னா கீழே வரதுக்கான வாய்ப்பு தான் நிறையா இருக்குது. 4 ஹவர்லேயும் போய் பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் மாதிரி இருக்குது. லைக் அது பிரேக் ஆகிட்டு தான் வந்து கீழே வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு லிக்விடிட்டி ஏரியா இருக்குது ஜோனு. ஸோ லிக்விடிட்டி கீழே தான் சப்போர்ட்லாம் லெவல்லாம் இருக்குது கீழே இந்த இடத்துல. ஸோ லெட்ஸ் சி. இப்போதைக்கு வந்துட்டு லைக் கொஞ்சம் ரீட்டஸ்ட் ஆனால் கூட இதில் வந்து நம்ம சினாரியோ எப்படி எடுக்கலாம்னா, கொஞ்சம் மேலே போயிட்டு கொஞ்சம் ரீட்டஸ்ட் ஆகிட்டு கீழே வந்துட்டு இந்த லிக்விடிட்டி ஜோன் டச் பண்ணிட்டு திருப்பி மேலே போயிட்டு திருப்பி ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ இதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த யூஎஸ்ஐயில் பொறுத்த வரைக்கும். ஏன்னா வந்து இந்த இடத்துல பாருங்கள், நான் ஏன் மேலே போகணும்னு சொன்னால் இந்த இடத்துல ஒரு ஜோன் இருக்குது. ஸோ இந்த ஜோனை போய் டச் பண்ணிட்டு கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனா இந்த ட்ரெண்ட் லைனை போய் டச் பண்ணிட்டு வரதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி தான் வாட்ச் பண்ணணும். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ see you on next video. Bye. Thank you.